எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லேருந்து சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி நமக்கு சிக்மா கேட்டிருக்காங்க. கிவன் டேட்டா பார்த்திங்கன்னா ஒரு மெட்டல் க்யூபுக்கு சைடு 5 சென்டிமீட்டர், சைடு வந்து 5 × 10⁻⁻2 மீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சார்ஜ் கொடுத்துருக்காங்க 6 மைக்ரோ கூலும், 6 × 10⁻⁻6 கூலும்ஸில் கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி நமக்கு என்னென்னு தெரியணும். சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டிக்கான ஃபார்முலா சிக்மா = Q by சர்ஃபேஸ் ஏரியா. இங்கே கொடுத்துருக்கிறது வந்து ஒன் சைடு கொடுத்துருக்காங்க, மெட்டல் க்யூபுக்கு 6 சைட்ஸு. அப்போ ஒரு சைடோட ஏரியா வந்து ஏ கொடுத்துருந்தாங்கன்னா A², 6 சைட்ஸுக்கு சர்ஃபேஸ் ஏரியா = 6A² நம்ம எடுத்துக்கணும். இது மட்டும்தான் இங்கே கீ பாயிண்ட்டு. இது தெரிஞ்சிருந்தால் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஸோ இப்போ டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 6 × 10⁻⁻6 கூலம்ஸ் க்யூ வேல்யூ எழுதியாச்சு. ஏக்கு பதிலாக 6 × a², தட் இஸ் சைடு. அப்போ சைடுக்கு வந்து 5 × 5, A²க்கு 5 × 5 பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 10⁻⁻2 இருக்குது, சென்டிமீட்டர் மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறது. அதை ஸ்கொயர் பண்ணும்போது 10⁻⁻4 ஆயிரும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், 6 கட் பண்ணிக்கலாம். 10⁻⁻4 மேலே போச்சுன்னா 10⁻+4 ஆகும். அப்போ மேலே வந்து 10⁻⁻2, -6ம் +4ம் 10⁻⁻2 ஆயிரும். டினாமினேட்டில் என்ன இருக்குது, 5 × 5 25 மட்டும் இருக்குது. ஸோ 1/25 கன்வெர்ட் பண்ணோம்னா 0.04 × 10⁻⁻2 வரும். ஆன்சரில் இந்த ஆப்ஷன் இல்லை. ஸோ கன்வெர்ட் பண்ணால் 10⁻⁻3 மாற்றலாம். அப்படின்னா ஒரு டெசிமல் இன்னும் மூவ் ஆகும். 0.4 × 10⁻⁻3 கூலும் பெர் மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆன்சர்.